தற்போது கடந்த 6 மணி நேரமாக 12 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் நகர்ந்து வருகிறது. தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இருக்கிறார். வீரகுமார், தற்போது புயல் எந்த பகுதியில் நிலவி வருது? 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக சொல்லப்படுது. எந்த பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது? என்ன விவரம்? சென்னைக்கு தெற்கே தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது இந்த டிட்வா புயல் மையம் கொண்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரமாக மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்துல இந்த டிட்வா புயல் நகர்ந்து வருகிறது. இந்த அறிவிப்பு இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த புயல் சரியா கடலூருக்கு கிழக்கு தென்கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு கிழக்கு வடகிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு வடகிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டிருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்துல வடக்கு திசையில நகர்ந்து வட தமிழ்நாடு புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல இது தொடர்ந்து வட தமிழகத்தை நோக்கி நகர இன்று மதியம் சரியாக இந்த புதுச்சேரி வட தமிழகம் இந்த பகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தொலைவிலையும் வங்கக்கடல் நிலவும். அதே போல இன்று மாலை வட தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் சரியாக 30 கிலோமீட்டர் தொலைவில் இது மையம் கொண்டிருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. பொதுவாகவே வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்புகள் என்பது பொதுவாகவே மாறுதலுக்கு உட்பட்டதுதான். புயல் நகரக்கூடிய திசையை பொறுத்தும் அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், அந்த புயலை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், மேக கூட்டங்கள் இதையெல்லாம் பொறுத்து புயலினுடைய தன்மை எப்போது வேண்டுமானாலும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில தான் இன்னைக்கு சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் காலை முதல் சென்னையில விட்டு மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல சாரல் மழையும் தான் பெய்து வருகிறது. ஆனால் கடலினுடைய அலை மட்டும் கொந்தளிப்பா இருக்கு, கடல் சீற்றமா இருக்கு. அதை மட்டும் பார்க்க முடிகிறது. காற்றுமே தரை காற்றுடைய வேகமுமே 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்துல சென்னையில பல இடங்கள்லையும் வீசி வருகிறது. கடற்கரைகள்ல காற்றோட வேகமும் அதிகரித்திருக்கிறது. இந்த புயல் சரியாக சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இது தொடர்ந்து வட தமிழகத்தை நோக்கி புதுச்சேரியை தாண்டி செங்கல்பட்டு சென்னை வந்தடையும் போது இன்னும் காற்றோடைய வேகம் சென்னையில அதிகமாக உணரக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. ஏன்னா நமக்கு இன்று மதியத்திற்குள்ளே வட தமிழகம் புதுச்சேரிக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஈவினிங் சாயந்தரத்துக்குள்ள அவங்க சென்னைக்கு மிக அருகில் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இது மையம் கொண்டிருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறாங்க.